ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான பூசணி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கோயம்புத்தூர் ஸ்டைலில். கோயம்புத்தூரில் இந்த அல்வா இல்லாத கல்யாணமே கிடையாது. அந்த அல்வாவை நம்ம சேனலில் செஞ்சு காமிக்கிறோம். பாருங்கள், அது என்னென்ன பொருள் தேவையானது நம்ம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பூசணிக்காயை இப்படி நல்லா சீவி வச்சுருக்கோம். தட்டில் போட்டு நல்லா சீவி வச்சுருக்கோம். சீவிர தட்டில் இதில் போட்டுக்கலாம். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பூசணிக்காய் அல்வா நம்ம இதை செய்வோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வெந்து நல்லா குழஞ்சி வரணும். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. நம்ம ஊற்றினா ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா வற்றி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 100 கிராம் சீனி போட்டுக்கலாம். நல்லா போட்டு கலக்கி விடுவோம். ஜீனியில் இப்போ தண்ணி விடும். கேசரி கலர் போட்டுக்கலாம். என்னடா கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரு காய் வாங்கிட்டு வந்தாங்க மார்க்கெட்லேருந்து. எல்லாம் நாங்கள் காலையில் வெறும் வயிற்றுல ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம். மிச்சம் ஒரு பீஸ் இருந்துச்சு. சரி, நம்ம இந்த அல்வா செஞ்சு காமிச்சிருவோம். எப்போவுமே நம்ம நிறையா தான் செய்வோம். சரி, இதை செஞ்சுருவோம் ஒரு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம். கார்ன்ஃப்ளவர் கலக்கி ஊற்றிருக்கோம் இந்த திக்னஸ்க்காக. சும்மா ஒரு 5-6 பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுக்குவோம். கொஞ்சமாக இருக்கனால இதுவும் பருப்பும் கொஞ்சமாக தான் போடுறோம். நாங்கள் கல்யாணத்துக்கு போனால் இந்த அல்வாவை கேட்டு விரும்பி சாப்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் எல்லா கல்யாணத்துலேயும் இந்த அல்வா வச்சுருப்பாங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வோம். அந்த அல்வா வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. கோயம்புத்தூர் பூசணி அல்வா இது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு பீஸ் போடுங்க போதும். சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.